அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்டெக் எங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். அதை நம்ம கொடுக்குறது நீங்கள் சிந்திக்கணும் என்பதற்காக தாங்க. அதை வைத்து உங்கள் டெக்னிக்கல் கூட மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. நம்ம ஒரு பேட்டர்னோ ப்ரைஸ் ஆக்ஷனோ ஓப்பன் அண்ட்ரஸோ இது பார்க்கறது கிடையாது. ஒன்லி மேக்ஸு, சம் ரூல்ஸு, என்ட்ரி எக்ஸிட் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ஆகும். சரி, அதுக்கு முன்னாடி ரீட்டைல் ட்ரேடர் என்ன பொசிஷனில் இருக்கான்னு பாருங்களேன். இன்னும் 8 லட்சம் கான்ட்ராக்ட் பையில் தான் இருக்காங்க. நேற்று ஒரு 85,000 கான்ட்ராக்ட் செல்லுக்கு வந்திருக்காங்க. ப்ரோ ட்ரேடர் அவங்க 1 லட்சம் கான்ட்ராக்ட் செல்லில் இருக்காங்க. அப்படியே பாருங்கள், நேற்று இவங்க என்ன பை பண்ணியிருக்காங்களா ப்ரோ ட்ரேடர், அதை அப்படியே ரீட்டைல் ட்ரேடர்கிட்ட வாங்கியிருக்காங்க. அவ்வளோதான், சிம்பிள், வேறு எதுவுமே மாறல. ஓகேங்களா? இது முடிந்து போன டேட்டா லைவ்ல மாறிடலாம். இந்த ரேலி மார்க்கெட் எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா, அப்சைடு பெருசாக மூவ் ஆகணும்னா இந்த ரீட்டைல் ட்ரேடர் இருக்காங்க இல்லையா பையே, இவங்க செல்லுக்கு வந்தாக்கல தான் மார்க்கெட் பெருசாக ஏறும். அது வரைக்கும் இல்லைன்னா அது செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும்தான் பார்க்கும் மார்க்கெட். ஓகேங்களா? இது சும்மா ரெஃபரன்ஸ், இதை வைத்து ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம மேக்ஸில் தான் எல்லாமே கண்டுபிடிச்சி ட்ரேட் பண்ண முடியும். சரி, இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. சென்செக்ஸ் நான் வேல்யூ எடுக்கலையே, மறந்துட்டேன், சாரி. சென்செக்ஸும் நம்ம கால்குலேஷன் இண்டெக்ஸ் எல்லாத்துக்குமே பொருந்துமானது. எல்லா இண்டெக்ஸுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸு 0 to euro கால் பண்ணுறவங்க அந்த 5 ரூலை மிஸ் பண்ணிடாதீங்க பண்ணுறதா இருந்தால். ஓகேங்களா? இல்லை எனக்கு எக்ஸ்பைரியில் பண்ண பயமாக இருக்குது சார், ப்ரீமியம் ஈஸியாக பெருசாக இறங்குது ஏறுது அதனால் பயமாக இருக்குன்னா நெக்ஸ்ட் வீக் இதில் போய்ட்டு அப்படியே நம்ம கால்குலேட் பண்ணி அதில் அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? இன்னைக்கு 24 இன்னைக்கு. அதுவும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை லீவ், நாளைக்கு மார்க்கெட்டு மகாராஷ்டிரா டே. அதனால் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் லாஸ் பண்ணாமல் ட்ரேட் பண்ணுவோம். மண்டே ட்ரேடை மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடை லாஸ் பண்ணக்கூடாது தான் நம்ம சேனலுடைய ஸ்லோகன். ஃப்ரைடே லீவுங்கிறதுனால இன்னைக்கு ட்ரேடை லாஸ் பண்ணாமல் பர்ஃபெக்டாக பண்ணுங்க. 24,200 கால் இன்னைக்கு 142 rupees சப்போர்ட் எடுத்தா நிஃப்டி 50 ஏறும். அது ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் நிஃப்டி 50 இறங்கும். இப்போ நான் நிஃப்டி 50 மட்டும்தான் சொல்கிறேன், அது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகுன்றது. இங்கிருந்து மேலே ஏறினா ஒரு வேளையில திரும்பி ஆகணும், இதர் அதே டைரக்ஷன். அதே போல் கீழே வந்தாலும் ஒரு வேளையில இருந்து திரும்பணும், அதே டைரக்ஷன். அப்போ ஒரு ஸ்ட்ரைக்குக்கு ஒரு வேல்யூ கிடையாது, பல வேல்யூகள் இருக்கு. இந்த விலையே வரல, இந்த ஸ்ட்ரைக் இந்த விலையே வரலைங்க சார். யூடியூப் பார்க்குறவங்க இக்னோர் பண்ணிடுங்க. நம்ம எந்த விலையாக இருந்தாலும் எங்கனாலும் ட்ரேட் பண்ண முடியும். இப்போ இங்கே வராமல் எப்படியே மேலே போச்சுன்னா இங்கே வேல்யூ வரும், அடுத்த வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். அதே போல் கீழே வந்துருந்தா இங்கே வந்திருந்தாலும் இங்கே வேல்யூக்கும் அதை வைத்து கன்சிடர் பண்ணிட்டு போடுவோம். யூடியூப் பார்க்குறவங்க இந்த இடத்துல இருக்கும் பொழுது டிசிஷன் எய்தர் உங்கள் டெக்னிக்கல் அப்பா டவுனாக நீங்கள் முடிவு பண்ணி எடுத்தீங்கன்னா பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? மார்க்கெட்டுடைய டைரக்ஷன் நம்ம இதை வைத்து சொல்கிறேன். இது இந்த சைக்கிளில் எனி சைக்கிள் கொடுக்க முடியும். 2400, 24,000, 24,300, 400 எதில் வேணால் கொடுப்போம். ஓகே, இது நடந்திருக்கா இல்லையான்னு போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.